ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோவக்காய் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சைடிஷாக மட்டும் இல்லாமல் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இது வறுப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா வறுப்படணும். அதில் இருக்க ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை முழுமையாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இது மாதிரி குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை நம்ம பொரியலில் கடைசியாக சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். கோவக்காயை இது மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு காயை ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. காய் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நீங்கள் நடுவில் ஓப்பன் பண்ணி அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் 1/4 கப் போல் வறுத்த வேர்க்கடலையை தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை சேர்க்காமலும் இந்த பொரியல் செய்யலாம். ஆனால் வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கடைசியாக இதில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதையும் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், கோவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், புளிக்குழம்பு கூடலாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதால அது சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.